ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமு இல்லம். இது எங்களோட முதல் vlog. நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். பார்த்திங்கன்னா இது குழந்தைங்க ஆசைப்பட்டதுனால ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். காலையிலே நேரத்துலேயே ஆரம்பிக்கலான்ட்டு தான் இருந்தோம், யூடியூப் சேனல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டைம் 11 ஆகி போச்சு. ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் இது பண்ணோம். இவர் தான் எங்கள் பையன் சஞ்சய்ங்க. அவர் இன்றைக்கி சண்டேங்கிறங்காட்ட அவங்க அம்மாவுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டாக எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா துணி துவைச்சி துணி எடுக்கிறது, இந்த செடியெல்லாம் அவர் வச்சதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவரே தண்ணி ஊற்றி பராமரிப்பார் சண்டே வேணால். மற்ற நாள் தான் அவங்க அம்மா பாதுகாப்புவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அடுத்தது இன்னும் 2 பேர். ஒருத்தர் மூத்தவர் ராமு, 2வது தான் சஞ்சய்ங்க, 3வது பார்த்திங்கன்னா அனுஷ்காங்க. ஓகேங்களா, அனுஷ்கா வந்து எங்கள் குட்டி தேவதை. அவள் இன்றைக்கி சண்டேங்கிறங்காட்டிக்கு அவள் சிக்கன் இல்லை மட்டன் ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாள். ஸோ அவளுக்காக காலையிலேயே போய் அவளுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எப்போவுமே பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தங்காட்டி சரி குழம்புக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். குழம்பு அவங்க அம்மா நல்லா வைப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பித்தோம்னா, நம்ம ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும் குழந்தைகளுக்காக நம்ம விட்டுட்டு போகிறது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா பார்த்திங்கன்னா நம்ம காலத்துலலாம் இந்த மாதிரி எதுவும் இல்லை, நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜி எதுவும் இல்லை, ஒரு மொபைல் ஃபோன் அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் நமக்கு நிறைய மெமரிஸ், விளையாடுறது அந்த மாதிரிலாம் நிறைய மெமரிஸில் இருக்கலாம். பட் அம்மா அப்பாவோட எடுத்த ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட நம்ம நெருங்கி பழகிறக்கே நம்ம பயந்துருப்போம் அந்த காலத்துலலாம். ஏன்னா அப்பானா ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அம்மானா ஒரு செல்லம் இருக்கும். எல்லாமே நம்ம அதாவது என்னென்னா ஃபோட்டோஸ் அதிகமாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு 5 இயர்ஸ் இல்லை ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஒரு சில பேர் சிரிக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மெமரிஸ், அதாவது என்னென்னா ஒரு நினைவுகள் தான் நமக்கு வாழ்க்கையே. சரிங்களா, பழச ஏதாவது ஒரு டூர் போயிட்டு வந்தாலும் அந்த டூர் போகும்போது ஜாலியாக இருக்கும். அதே ஆனால் விட்டுட்டு கடைசி நாள் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரம்ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு முடியவே முடியாது. ஏன்னா போகிறப்ப இருக்கிற ஜாலி வரும்போது இருக்காது. ஸோ இந்த மாதிரி நினைவுகளை கொஞ்சம் நம்ம சேகரித்து வைக்கணும்னா நம்மக்கிட்ட ஸ்டோரேஜுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் இது பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு தான். மெயினாக பைசாவுக்காக யாருமே இது பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி நினைவுகளை சேகரித்து வைங்க. யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் நீங்களே எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம எப்பவும் வாழக்கூடாது, நமக்காக தான் வாழணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ போடுங்க. அடுத்தவங்க பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா, நம்ம குழந்தைக்கு பார்க்கணும். ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்பா எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க ஞாபகமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ரியலாக வீடியோவாக இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் உணர்வாங்க. இவ தாங்க நாங்கள் சொன்ன குட்டி தேவதை, எங்கள் வீட்டு அனுஷ்கா. ஸோ பார்த்திங்கன்னா அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சஞ்சய் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கேம் விளாட ஆரம்பிச்சிட்டார் சண்டேங்கிறங்காட்டுக்கு ஃப்ரீயாக. இப்போ எங்கள் ஒன்றும் இல்லை, அவன் என்னென்னா அண்ணன் பையன் ஒருத்தர் வந்து அப்படிங்க ஆரியன், அவனோட செட்டே தான். ஸோ வாடா அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாடிட்டுறா அப்படின்னோடனே சரி 2 பேர் வந்துட்டு டிவி பார்த்துட்டே விளையாடுறாங்க. அது என்னென்னா அந்த க்யூப் விளையாட்டு பார்த்திங்கன்னா இப்போ சஞ்சய்க்கு அதிகமாக விளையாட்டுகள் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலெல்லாம் கிரவுண்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சா. ஸோ ஹோம் பேஸ்டு ஒர்க் தான் அதிகமாக. ஹோம் பேஸ்டில் அதாவது பிளேயிங்னே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளேயிங் தான் அதிகமாக விளாண்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா
நம்ம ஆரியன் பார்த்திங்கன்னா நல்லா இது நல்ல க்யூப் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணுவான் அப்படி. அதனால் அவன் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம சஞ்சயுமே கற்றுக்கிட்டு இருக்கா அப்படிங்க. ஸோ ஆரியன் பார்த்திங்கன்னா இந்த க்யூபை 2 நிமிஷத்தில் போட்டு அப்படி எல்லாமே கரெக்டாக இது பண்ணிட்டு அப்படி. சஞ்சய்க்கு அவர் இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். அதனால் பார்த்திங்கன்னா அவன் 7 நிமிஷத்தில் இது பண்ணிட்டான். ஸோ 2 பேர்த்த நான் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கான கேம்ஸ் என்ன நம்மளால் முடியும் அவங்களுக்கு, அதே மாதிரி பழங்காலத்து இது நம்ம 90s 80s எல்லாம் நம்ம விளையாண்ட கேம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இன்னொன்று நம்ம யூடியூப் சேனலில் என்னென்னா மெயினாக டூர்ஸ் ட்ராவல்ஸு, அதாவது நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படிங்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற லோக்கல், நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர். ஸோ நம்ம லோக்கலில் என்னென்னலாம் பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போகும்போது உங்களுக்கு காட்டுறோம். அது மாதிரி டெய்லி விலாக்னால் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு அவங்களுக்கு நம்ம இதை வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி இன்னொன்று இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்படி வீடியோ எடுக்கணுங்கிறது கூட இது ஒன்றும் அந்தளவுக்குலாம் நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷனல் இல்லை. ஸோ இதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதெல்லாமே திருத்திக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் விளையாண்டுருக்கு அப்படி 7 நிமிஷம் 8 நிமிஷம் எடுத்துக்கிட்டான் இந்த க்யூப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இந்த க்யூபோட இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் இதை நாங்கள் வந்து மேக் பண்ணுறோம். இதுக்கான ஒரு ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குதுங்க. ஏதோ மெத்தட் சொல்கிறாங்க மேக்ஸிமம் இதில், அது அவனுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ ஆரியன் பார்த்திங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் லேர்ன் பண்ண அப்படி. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு சஞ்சய்க்குமே அது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சஞ்சய் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா விளையாடவே மாட்டான், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தான். இப்போ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக என்னமோ லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தான், அப்படியே போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்கள மூளையை வேலை செய்ய வைக்கணும். ஏன்னா இவனுக்கு இப்போ கேம் மொபைல் இந்த இதுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு எதுவுமே வரமாட்டேங்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது, ஏதாவது சொன்னாலும் கோபம் வந்துடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இன்டோர் கேம் இப்போ விளையாட வைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோர் கேம். இன்னொன்று வெளியிலவே அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா யாரையும் நம்ப முடியறதில்ல, அதுவும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே சூப் ரெடி ஆகிடுச்சின்ட்டு அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும், எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறங்காட்டிக்கு நிறைய தப்புகள் நடக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அதை திருத்திக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மதியானம் 2 மணி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ குழந்தைங்களும் பசிக்குதுன்னாங்க, அதனால் எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க. நான் ஆன்லைன் பேஸ்டில் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஹோம் பேஸ்டில், அதாவது ஆன்லைன் ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கேன். டிஜிட்டல் ஆர்ட்டுன்னு ஒரு இது இருக்குங்க, டிசைனிங்கு ஃபோட்டோஷாப்பில். ஸோ அந்த ஒர்க் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஒர்க் புக்காக இருந்தது. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறங்காட்டிக்கு அப்போவே உட்காந்துட்டேன். சாப்பிட்டு உடனே உட்காந்து இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவைச்ச துணி காலையிலலாம் இருந்தது இல்லைங்க, அதெல்லாம் சஞ்சய் கொண்டு வந்து போட்டிருந்தேன். அப்படி சரி கையோடு அதிகம் மடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மாவும் போயிட்டு டயர்டாக இருக்குதுன்னு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏதோ மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தாங்க, ஏதோ மசாலா டப்பான்ட்டு புதுசாக ரொம்ப சீப்பாக கிடச்சிதுன்ட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது கொரியர் வந்திருந்தது, வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஸோ ப்ராடக்ட்டில் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ. ஸோ நல்லா தான் இருந்தது, ஒன்றும் மோசம் இல்லை. கொடுத்த காசுக்கு அது நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் இருந்ததுங்க. வேணால் ப்ராடக்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மூத்தவர் அறிமுகப்படுத்துகிறோம். நான் கையில் வச்சுட்ருக்கார் இல்லைங்க, அவர் இல்லைங்க, வாலாட்டிகிட்ருக்கார்ல அவர் தாங்க ராமு. அவர் தான் என்னோடய மூத்தவருங்க. ஏன்னா எங்களுக்கு முதல் பையனே அவன் தாங்க. ஸோ அவனை பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு இதாக பார்க்கல, அவனை எங்கள் குழந்தையாகவே தான் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் சொல்கிற பேச்சு அத்தனையும் கேட்பான். எங்களுக்காகவே எங்கேயோ பிறந்து எங்களுக்காக வந்து வாழ்ந்தான், எங்களுக்காகவே எங்கள் கூடவே இருந்தான். இந்த லாஸ்ட்டு டிசம்பரில் தான் எங்களை விட்டு போயிட்டானுங்க. உடம்பு தான் போயிருக்கு, அவனோட நினைவுகள் எல்லாமே எங்கள் கூட தான் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி மெமரிஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு. என்ன தான் நம்ம கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாலும் அந்த மெமரிஸ் தான் அவங்கள வந்து ரொம்ப இதாக இருக்குங்க, நினைவுகள் படுத்துங்க. அவங்க வந்து நினச்சவங்க சந்தோஷம் படுவாங்க. நம்ம அப்பா நம்மளை இப்படி நல்லா வளர்த்திருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமும் படுவாங்க. இன்னொன்று, தீய வழியில் போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்காதுங்க. ஓகேங்களா? இப்போ ஏன் நான் இது பண்ணேன்னா, இவனை நினச்சி நாங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதனால தான் அவனை ஞாபகார்த்தமாக அவன் பேரே வச்சிட்டோம் ஒரு சேனலுக்குமே. ஓகேவா? இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம், பட் அதை வளர்த்துனவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பாசம். ஸோ எத்தனை பேர் வளர்த்தி அதை மறக்க முடியாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.